சமீப காலமாகவே தமிழ் சினிமா ஃபேன்ஸ்க்கு அதிர்ச்சி கொடுக்குற வகையில் சினிமா ஆளுமைகள் தொடர்ந்து இறந்துக்கிட்டு இருக்காங்க. சில வாரங்களுக்கு முன்னாடி தான் இயக்குனர் பாரதிராஜா மறைஞ்சாங்க. அதை தொடர்ந்து பாக்கியராஜ், இப்போ பாடகி ஜானகியும் காலமாகி இருக்காங்க. இது சினிமா ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்தி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரத்தில் பாடகி ஜானகியோட இறுதிச் சடங்கு மைசூரில் நடந்த நிலையில் பேட்டி அப்சரா இறுதிச் சடங்குகளை முன்னாடி நின்று நடத்தினாங்க. அப்போது ப்ரெஸ் மீட்டில் தன்னோட பாட்டி பற்றி பேசியிருந்தாங்க. ஆனால் அந்த வீடியோக்குள்ளே பார்த்த சிலர் பாட்டி இறந்து போயிருக்காங்க, பேத்தியோட கண்களில் ஒரு சொட்டு கண்ணீர் கூட இல்லையே, எப்படி இவ்வளவு சாதாரணமாக பேச முடியுது அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் தொடர்ந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கேள்விகளை கவனித்த அப்சரா இப்போ மனம் திறந்து பேசியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் பார்த்த அல்லது பார்க்காத கண்ணீரை வச்சு என்னோட பாட்டி மீது நான் வச்சிருக்கிற அன்பை அளவிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னோட வாழ்க்கையில் நடந்த சோகமான கதைகளையுமே சொல்லியிருக்காங்க. அதாவது என்னோட அக்கா வர்ஷா கடந்த 2023 ஆகஸ்ட் மாதம் உயிரிழந்துட்டாங்க. அக்கா தான் பாட்டி ஜானகி மேலே அளவு கடந்த பாசம் வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் என்னோட பாட்டிக்கு ரொம்ப பிடிச்சவங்க அப்படின்னா என்னோட அக்கா வர்ஷா தான். 2 பேருமே ஒரே மாதிரியானவங்க. அவங்க 2 பேருக்கு இடையில ஒரு தனியான புரிதல் இருந்துச்சு. இன்னைக்கு நான் இருந்த இடத்துல இருந்து பாட்டிக்கு இறுதிச்சடங்கு செய்ய வேண்டியது வர்ஷா தான். அக்காவை இழந்த சோகத்தில் இருந்து எங்கள் குடும்பம் இன்னும் முழுமையாக வெளியில் வரலை அப்படின்னு சொல்லிட்டு எமோஷனலாக பேசியிருக்காங்க. அந்த வலி மறைகிறதுக்குள்ள இப்போ பாட்டியை இழந்திருக்காங்க அப்சரா. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னோட அனுபவங்கள் நான் நினச்சதை விட என்னை வலிமையானவளை மாற்றிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்சரா எமோஷனலாக பேசியிருக்காங்க. ஏற்கனவே ஜானகியம்மா சின்ன வயசுலேயே தன்னோட கணவரை இழந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரே மகன் முரளி கிருஷ்ணாவுக்காக வாழ்ந்து வந்தாங்க. முரளி கிருஷ்ணாவுக்கும் திருமணம் முடிஞ்சு 2 பெண் குழந்தைகள் பிறந்த நிலையில் மனைவி கூட ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சு முரளி கிருஷ்ணா தன்னோட அம்மா கூட தான் இருந்தாங்க. அதில் முரளி கிருஷ்ணாவோட மூத்த மகள் கடந்த 2023 உயிரிழந்துட்டாங்க. இந்த விஷயம் வெளிவட்டாரத்துக்கு அதிகமாக தெரியாது. ஆனாலும் கடந்த ஜனவரி மாதம் முரளி கிருஷ்ணாவும் இறந்து போயிட்டாங்க. இப்படி அடுத்தடுத்த பிரிவுகளை தாங்க முடியாமல் ஜானகி அம்மாவும் அவங்களோட குடும்பத்தினரும் தவச்சு போய் வந்திருக்காங்க. அந்த வகையில் 88 வயசில் உடல்நல குறைவால காலமான ஜானகி அம்மாவோட இறப்புக்கு அவங்களோட குடும்பத்தினர் அளவே இல்லை அப்படின்னு விமர்சனம் பண்ணுறது எந்த வகையில் நியாயம்? அவங்க குடும்பம் ஏற்கனவே வேதனையில் இருக்கும்போது உடல்நல குறைவால கஷ்டப்பட்ட ஒருத்தவங்க இந்த உலகத்தை விட்டு போயிருக்காங்க. அதை வச்சும் அவங்களோட குடும்பத்தினரை விமர்சிக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் பலருமே கமெண்ட் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க.